ம். தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி. ஓகே. System is little slow and hanging on. ஓகே. லாஸ்ட்டா எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, திங்க் பிரஷர் அப்படின்றத பார்த்திருந்தோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷனும் பிரஷரும் பார்த்திருந்தோம். ஸோ பாஸ்கல்ஸ் லாவுல இருந்து இப்போ பார்க்கணும். ஓகே. லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. whether the screen is visible and am I audible or not. Pascal's law. The French scientist Blaise Pascal observed that the pressure in the fluid at rest is same at all points if they are at the same height. So ஒரு fluid இருக்கு, அந்த fluid உடைய height சேமா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃப்ளூயிடுக்குள்ளார எந்த ஒரு பாயிண்ட்ல அது டாப் மோஸ்டா இருக்கலாம், மிடிலா இருக்கலாம், அல்லது எண்ட் டவுன்ல இருக்கலாம். எந்த ஒரு பாயிண்ட்ல நான் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு மெஷர் பண்ணாலும் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும்னு சொல்றாங்க. the pressure in a fluid at a rest is same at all points. எல்லா புள்ளிகளிலும் அழுத்தம் சமமா இருக்கு. pressure is same at all point அப்படின்னு கொடுத்திருக்காங்க. this fact may be demonstrated in a simple way. so இத நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இங்க என்ன மாதிரியான டயக்ராம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிகர் 9.2 proof of Pascal's law. A B C D E F. ஓகே, A B Cன்றது ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா? ஓகே, D E Fன்றது பேக்ல இருக்கு. ஓகே, இட்ஸ் an element of the interior of a fluid at a rest. ஓகே, ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூயிடுடைய இன்டீரியர் எலிமெண்ட். ஓகே, அதுக்குள்ளார தான் ஈன்ற எலிமெண்ட் இருக்கு. சரி, திஸ் எலிமெண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரைட் ஆங்கிள்டு பிரிசம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் பிரிசம் உடைய ஒரு ஃபார்ம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. த எலிமெண்ட் இஸ் ஸ்மால் ஸோ தட் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி கேன் பி இக்னோர்டு. எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிட்டியுடைய அளவு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் ஹாஸ் பீன் என்லார்ஜ்டு ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ நம்மளுக்கு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக, நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக அந்த எலமெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூம் பண்ணி என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் இட் இஸ் வெரி ஸ்மால். ஓகேவா? இங்க இவ்வளோ பெருசுக்கு இருக்கே சார், கண்டெய்னருடைய வால்யூம்ல இவ்வளோ பெருசுக்கு இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். இப்போ நான் ரெட் கலர்ல ஒரு புள்ளி இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா இதை விடவும் சின்னதா இருக்கும் இது. நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். Figure 9.2 shows an element in the interior of a fluid at rest. This element ABCDEF is in the form of right-angled prism. Okay. In principle, this prismatic element is very small so that every part of it can be considered at the same depth from the liquid surface, and therefore the effect of the gravity is the same at all these points. So இது உண்மையிலே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு புள்ளி தான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில எல்லா பக்கமும் ப்ரெஷர் சேமா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு எல்லாமே சேமா தான் இருக்கும் இல்லையா? சரி, சேம் டெப்த்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ல சேம் எஃபெக்ட் இருக்கும். கிராவிட்டியும் சேமா தான் ஆக்ட் ஆகுது. எஃபெக்ட் ஆஃப் த கிராவிட்டி இஸ் த சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. But for clarity, we have enlarged this element. The forces on this element are those exerted by the rest of the fluid, and they must be normal to the surfaces of the element as discussed above. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு பாடி எடுத்துக்கிட்டாலும் அந்த பாடியோடைய நார்மல்ல எனக்கு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் இல்லையா? Thus the fluid exerts pressure PA, PB and PC. ஓகே, ஸோ அந்த பிரிசம் மேல அல்லது அந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் எப்படி வெளிப்படுது அப்படின்னா PA, PB, PC அப்படின்னு 3 ஃபோர்ஸ் இருக்கு.
This element of area corresponding to the normal forces FA, FB and FC as shown in the figure. So F எங்க இருக்கு, P எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, F இங்க இருக்கு. ஃபைன். FA என்றது கீழ இருந்து மேல் நோக்கி அழுத்துறது. FBன்றது இந்த ஹைப்போதெட்டிக்கல்ல இருக்கிறது இல்லையா? சரி, ஹைபோட்டெனஸ்ல இருக்கிறது. தென் அட்ஜசன்ட்ல இருக்கிறது FCன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். இங்க இருக்க ஃபோர்ஸை பொறுத்து ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் பை ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ரைட்? ஓகே, shown in the figure. Figure 9.2 on the faces BEFC, ADFC and ADEB. ஓகே, எந்த ஃபேஸஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதனோட ஏரியாவை கொடுத்துருக்காங்க. AA, AB and AC respectively. Fine. FB sin theta is equal to FC. Okay. So Pythagoras theorem யூஸ் பண்ணி நம்ம இங்க எழுதியிருக்கோம். FB into sin theta is equal to FC. FB into cos theta is equal to FA by equilibrium. AB sin theta is equal to AC. AB cos theta equal to AA by geometry. Okay. So இப்போ இதை நீங்க பார்க்கணும்னா FB sin theta is equal to FCன்னு இருக்கா? இதை மட்டுமே பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. ஓகே, FB இங்க இருக்கு. இதுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா sin thetaன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, FB sin theta. So opposite side by hypotenuse, right? அப்போ இந்த sin thetaவுக்கு ஆப்போசிட் சைடு எங்க இருக்கும், ஹைபோட்டெனஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாருங்க. அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா FCயா தான் இருக்கும்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு. சரி, thus FB by AB is equal to FC by AC is equal to FA by AE. Force by area, இதுதான் அது, I mean pressure, right? Pressure is equal to force by area. So அப்போ FB by ABன்றத PB அப்படின்னு எழுதலாம். FC by ACன்றத PCன்னு எழுதலாம். அப்போ இது எல்லாமே ஈக்குவல்னு தான் அர்த்தம் இல்லையா? PB is equal to PC is equal to PE. அப்போ மூணு பக்கமும் pressure சேமா இருக்கு. Hence pressure exerted is same in all directions in a fluid at rest. ஸோ இதே மறுபடியும் ரெஸ்ட்ன்ற வேர்டு சொல்றாங்கன்னா மோஷன்ல இருக்கிற ஒரு ஃப்ளூயிடுக்கு, அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃப்ளூயிடுக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளூயிடுக்கு எனக்கு என்ன இருக்காது அப்படின்னா ப்ரெஷர் எல்லா பக்கமும் சேமா இருக்காது. எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், இன்னொரு பக்கம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூயிடுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அந்த பாயிண்ட்ல எல்லா சைட்லயுமே ப்ரெஷர் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இட் அகெயின் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் லைக் அதர் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் pressure is not a vector quantity. ஸோ திரும்ப நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது என்ன அப்படின்னா ப்ரெஷர்ன்றது வெக்டர் குவான்டிட்டி கிடையாது, டைரக்ஷனை பொறுத்து இல்லைன்னு சொல்றாங்க. நோ டைரக்ஷன் கேன் பி அசைன்டு டு இட். ப்ரெஷருக்காக நம்ம எந்த ஒரு டைரக்ஷனையும் அசைன் பண்ணவும் முடியாது. ஓகே, can be assigned to it. The force against any area within or bounding a fluid at rest under pressure is normal to the area. ஸோ ஒரு எந்த ஒரு ஏரியாவில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த ஏரியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த ஃபோர்ஸ் அந்த ஏரியாவுக்கு நார்மலா அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஏரியா. ஓகே, அந்த ஓரியன்டேஷன் சரி அந்த ஏரியாவுடைய ஓரியன்டேஷன் என்ன, அது XYல இருக்கா, YZல இருக்கா, ZXல இருக்கா, டாப்ல இருக்கா, சர்ஃபேஸை நோக்கி இருக்கா, இல்ல சைட்ல ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அதனுடைய ஓரியன்டேஷனை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன். Now consider a fluid element in the form of a horizontal bar but uniform cross section. Okay, cross sectional area மட்டும் யூனிஃபார்மா இருக்கு, சேமா இருக்கு, பட் ஹரிசாண்டல் பார்ல நம்ம ஒரு fluid எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்துக்காம இப்படி நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. The horizontal forces exerted at its two ends, ரெண்டு எண்ட்லயும் என்ன ஆகும்னா horizontal forces exert ஆகும். Must be balanced on the or the pressure at the two ends should be equal. ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகணும். This proves that for a liquid in equilibrium the pressure is same at all points in a horizontal plane. ஸோ ஹரிசாண்டல் பிளேன்ல நான் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் ஈக்குவலா இருக்குன்றது தான் இது எனக்கு காமிக்குதுன்னு சொல்றாங்க. சப்போஸ் த ப்ரெஷர் வேர் நாட் ஈக்குவல் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, இன்கேஸ் ஒரு ஃப்ளூயிட்ல வேற பார்ட்ல ப்ரெஷர் சேமா இல்லை அப்படின்னா then there would be a flow as the
fluid will have some net force acting on it. அப்ப அந்த fluid என்ன ஆகுதுன்னா flow ஆகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பக்கமா ஊத்தப்படுது அல்லது தள்ளப்படுது, நகர்ந்து போகுது. அதனால தான் அங்க ஃபோர்ஸ் பிரஷர் எப்படி இல்ல? ஈக்குவலா இல்ல எல்லா பக்கமும். Hence in the absence of flow, the pressure in the fluid must be same everywhere in a horizontal plane. So absence of flow, flow இல்லாம நகர்வுக்கு உட்படாம ஒரு fluid இருக்குன்னா அந்த fluid உடைய எந்த ஒரு பாயிண்ட்ல ஹரிசாண்டல் பிளேன்ல எந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டாலும் அங்க பிரஷர் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பாஸ்கல்ஸ்லான்னு சொன்னது இதுதான். என்னது? ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுல ஹரிசாண்டல் பிளேன்ல நான் எந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட்ல பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா பக்கமும் பிரஷர் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த். ஸோ டெப்த்தை பொறுத்து ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஆழமாக ஆழமாக ப்ரெஷர் அதிகமாகும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீர் பரப்புடைய அடிப்பகுதியில தான் ஆழம், ஐ மீன் அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அந்த மாதிரி ஆகுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? இவ்வளவு நேரம் நம்ம இங்க பார்த்தது என்னது? எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ப்ரெஷர் சேமா இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ப்ரெஷர் சேமா தான் இருக்கும். ஓகே. வேரியேஷன் ஆஃப் பிரஷர் வித் டெப்த், ஆழத்தை பொறுத்து அழுத்த மாற்றம். கன்சிடர் எ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் இன் எ கண்டெய்னர். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர்ல ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கு. இன் ஃபிகர் 9.3, பாயிண்ட் 1 இஸ் எ ஹைட் h above a point 2. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாயிண்ட் 2வை விட பாயிண்ட் 1 அப்படின்றது மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The pressure at point 1 and 2 are P1 and P2. Okay, point 1ல எவ்வளவு pressure இருக்குன்னா P1 அப்படின்ற pressure, point 2ல P2ன்ற pressure இருக்கு respectively. Consider a cylindrical element of fluid having area of base A and height h. Okay, இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல அவங்க ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அந்த எலமெண்ட்டுக்கு ஏரியா ஆஃப் பேஸ் எவ்வளோனா A இருக்கு, ஹைட் எவ்வளவு இருக்குன்னா h இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா பேஸ் ஏரியா ரெண்டு பக்கமும் ஏ தான் இருக்கு. அதே மாதிரி இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஹெச் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் எலிமெண்ட்டை அந்த ஃப்ளூயிடுக்குள்ளார கன்சிடர் பண்ணும். As the fluid is at rest, the resultant horizontal forces should be zero. Okay. Fluid is at rest. அந்த fluid ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா the resultant horizontal force, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் உடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஓகே, ஹரிசாண்டலா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. அந்த ரிசல்டன்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஷுட் பேலன்ஸ் த வெயிட் ஆஃப் த எலிமெண்ட். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய இந்த பக்கம் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அதனுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. The force acting in the vertical direction are due to the fluid pressure at the top. So மேல ஃப்ளூயிடுடைய ப்ரெஷரால இதுக்கு மேல எவ்வளவு தூரம் ஃப்ளூயிட் இருக்கோ அந்த ஃப்ளூயிடு அதை பிடிச்சி அழுத்தும். அதனால மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் அ வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆர் டியூ டு த ஃப்ளூயிட் ப்ரெஷர் அட் த டாப் P1A ஆக்டிங் டவுன்வர்ட், அது கீழ் நோக்கி செயல்படும். அட் த பாட்டம் கீழே என்ன செயல்படும்? P2A ஆக்டிங் அப்வர்ட், கீழே இருந்து மேல் நோக்கி அழுத்தும். இங்க இருக்கிற ஃப்ளூயிடு மேல் நோக்கி அழுத்தும், மேல இருக்கிற ஃப்ளூயிடு இந்த சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டுக்கு மேல இருக்கிற ஃப்ளூயிட் கீழ் நோக்கி அழுத்தும். இஃப் mg just a minute. If mg weight of the fluid in a cylinder, okay, அந்த சிலிண்டருடைய வெயிட் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா mg ன்னு எடுத்துக்கிறாங்க. If mg is weight of the fluid in the cylinder, we have P2 minus P1 into A is equal to mg. So வெர்டிகலா டவுன்வர்டா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், வெர்டிகலா அப்வர்டா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா P2A minus P1A, அதாவது P2 minus P1 into A, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் mg அப்படின்னு சொல்றாங்க. m என்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், g என்றது கிராவிட்டி ஆக்டிங் ஆன் இட், ஆக்டிங் ஆன் ஏ பாடி.
ஸோ எப்பயுமே இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 9.8 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கோமா கிராவிட்டி. ஓகே ஃபைன். நவ் இஃப் ரோ இஸ் த மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, டென்சிட்டி அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ரோன்னு எடுத்திருக்காங்க. We have the mass of the fluid to be m is equal to rho into v, that is rho into ha, இல்லையா? ஸோ மாஸ் எதுக்கு ஈக்குவல்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம்க்கு ஈக்குவல். வி நோ தட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ வால்யூம் டிவைட்ல இருக்க ஈக்குவல் இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ டென்சிட்டி இன்டூ வால்யூம் நம்ம என்னன்னு சொல்லலாம், மாஸ்ன்னு சொல்லலாமா? அதனால எம் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ வி அப்படின்னு எழுதுறாங்க. அகெயின் வி இஸ் ஈக்குவல் டு சாரி ரோ இன்டூ வி விச் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ ஹெச்ஏன்னு எழுதலாம். ஏன்னா வின்றது வால்யூம். வால்யூம்க்கு ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இன்டூ ஹைட். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு நான் என்ன எழுதுவேன், எல் இன்டூ பி அப்படின்னு எழுதுவேனா, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் பண்ணா எல் இன்டூ பி இன்டூ ஹச். இதுதான் என்னது, எல்பிஹெச், வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலால, இல்லை வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், எதுவாக இருந்தாலும் வால்யூம்க்கு ஃபார்முலா என்னன்னா லென்த், பிரெத், ஹைட், இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டு ஃபார்முலாவை இன்டர் ரிலேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வால்யூம்கான ஃபார்முலா, தென் மாஸ்க்கான ஃபார்முலா, அதாவது டென்சிட்டியை வச்சு மாஸ்க்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணிட்டு தான் இப்போ ஃபார்முலாவை மாற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, P2 minus P1 into A is equal to mg அப்படின்ற ஃபார்முலாவை இப்போ P2 minus P1 is equal to rho GH அப்படின்னு எழுதியிருக்காங்க. rho GH புரியுதா? ஓகே, ஸோ இது 9.6. தென் இதுதான் இந்த ஃபிகர் 9.3. ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை P1A1 ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க, இதை P2A அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி, தென் நீங்க mgன்றது என்னதுன்னா வெயிட் ஆஃப் த பாடி, மாஸையும் கிராவிட்டியும் மல்டிபிள் பண்ணதுனால நம்மளுக்கு வெயிட் ஆஃப் த பாடி கிடைக்கும். இங்க h இருக்கு, ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏவையும் ஹெச்சையும் மல்டிபிள் பண்ணி தான் வால்யூமை எழுதணும். எல்லாமே புரிஞ்சிருக்குல்ல? ஓகே, ஃப்ளூயிட் அண்டர் கிராவிட்டி. இங்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்லாம் என்ன ஆகும்னா கேன்சல் ஈச் அதர், நல்லிஃபை, ஒண்ணுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆயிடும். அதனால எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் எது ஓவர் கம் பண்ணுது, எது டாமினேட் ஆகுது, எதனால அது கீழே விழுதா அல்லது மேலே போகுதா, தண்ணிக்கு மேலே போகுதா, என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். Fluid under gravity, the effect of gravity is illustrated through pressure on a vertical cylindrical column. Okay, just a minute. No one is in a live. Okay. Fine. I think pressure complete பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். Pressure difference depends on the vertical distance h between the point 1 and 2. So pressureல difference இருக்குன்னு சொல்றாங்க. Depends on the vertical distance h. Height differ ஆகும்போது கண்டிப்பா pressureல என்ன இருக்கும், difference இருக்கும். So mass density of the fluid rho and acceleration due to gravity g. If the point 1 under discussion is shifted to the top of the fluid, say water, which I mean இங்க வாட்டர் தான் நம்ம ஃப்ளூயிடா எடுத்துக்கிறோம், அந்த வாட்டருடைய டாப்க்கு கொண்டு போறோம், which is open to the atmosphere, P1 may be replaced by atmospheric pressure. அப்போ P1 அப்படின்றது வாட்டரால ஃப்ளூயிடோட, அதாவது அந்த வெர்டிக்கல் எலமெண்ட்டுக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு மேல இருக்கிற ஃப்ளூயிடால வந்த பிரஷர் P1A அப்படின்னு சொன்னோம். இப்போ அது டாப் ஆஃப் த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்துருச்சுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா தான் அங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும். P1 is converted into replaced into atmospheric pressure PA. And we replace P2 by P. So P2 இப்போ என்ன பண்ணலாம்னா P னு சொல்லலாம். Then equation 9.6 gives P is equal to PA plus rho GH. இது எப்போ அப்படின்னா I will tell you that. இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் எலமெண்ட்டை, இதோ இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்படி வச்சா எனக்கு கீழே லிக்விடுடைய ப்ரெஷரால PA அப்படின்னு ஒன்று, ஐ மீன் P இன்டூ ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூடால எந்த ஒரு ப்ரெஷரும் வந்திருக்காது, சர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏரால தான் ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், அதை தான் நம்ம PAன்னு எடுத்துக்கிறோம். ஸோ P1 என்னவா ரீப்ளேஸ் பண்ணோம்னா PAவா ரீப்ளேஸ் பண்றோம். புரியுதா? சரி, ஆப்ஜெக்ட் சென்டர்ல, அதாவது வாட்டருக்கு நடுவுல இருந்துச்சு, மேல ஒரு ப்ரெஷர் கீழே ஒரு ப்ரெஷர்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இது ஸ்டார்டிங்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த எலமெண்ட்டையே சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வந்துட சொல்றாங்க. ஹரிசாண்டலா இல்ல, வெர்டிகலாவே சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப அப்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும் என்ன ஆயிடும், அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவல் ஆயிடும்.
டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படியே தான் இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இங்க இருக்க ப்ரெஷர் தான் P is equal to PA plus rho GH அப்படின்னு எழுதுறோம். Thus the pressure P at depth below the surface of the liquid. So liquid surface க்கு கீழ depth below the surface of the liquid opens to the atmosphere is greater than the atmospheric pressure by an amount rho GH. So atmospheric pressure ஆல உருவாகக்கூடிய pressure விட இங்க liquid உடைய surfaceல கீழ liquid சர்ஃபேஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய அந்த டெப்தால உருவான பிரஷர் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. பயன் the excess pressure P minus PA at the depth H is called a gauge pressure. So ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல தான் இருக்கு, ஆனா ஆப்ஜெக்ட் உடைய அடிப்பகுதி லிக்விடுக்குள்ளார மூழ்கி இருக்கு, இம்மர்ஸ் ஆகி இருக்கு. அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல மேல ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷரை விட கீழ இருந்து ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் இன் பிரஷர், மேல இருக்கிற அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கும் கீழ இருக்கிற லிக்விடால ஏற்படக்கூடிய அப்வர்ட் பிரஷருக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா gauge பிரஷர்னு சொல்றாங்க. GAUGE gauge பிரஷர்னு சொல்றாங்க. at that point the area of the cylinder is not appearing in the expression of the absolute pressure in 9.7. so இதுல absolute pressureக்கான எக்ஸ்பிரஷனை இங்க கொடுக்கல. fine. Thus the height of the fluid column is important. so இந்த fluid column உடைய height எவ்வளவு தூரம் இருக்கு அது ரொம்ப important and not cross sectional area. அப்ப ஏவை பொறுத்து இல்ல ஹெச் பொறுத்து தான் இருக்கு. இந்த ஃபார்முலாலயே உங்களுக்கு தெரியல, ரோ இன்டூ ஜி இன்டூ ஏன்னு இல்ல ஹெச்ன்னு தான் இருக்கு. ஓகே, ஆர் பேஸ் ஏரியா. ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவையோ பேஸ் ஏரியாவையோ பொறுத்து இல்ல. எது இம்பார்ட்டன்ட்னா ஃப்ளூயிடுடைய ஹைட் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. or the shape of the container. The liquid pressure is the same at all points at the same horizontal level. So liquid உடைய pressure horizontal levelல எல்லா பாயிண்ட்லயுமே சேமா தான் இருக்கும். ஓகே, the horizontal level same depth. ஏன்னா horizontal level same depthல இருக்கும். The result is appreciated through the example of hydrostatic paradox. So hydrostatic paradox ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா அப்போ உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெளிவா புரியும்னு சொல்றாங்க. Consider three vessels A, B, C, figure 9.4 of different shapes. They are connected at the bottom by a horizontal pipe. So ஒரு horizontal pipe மூலமா மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா மூணு வேற வேற ஷேப்ல இருக்கு. On filling with water, the level in the three vessels is the same. So தண்ணி ஊத்தும் போது மூணுத்துலயுமே வாட்டர் ஒரே அளவுல தான் ரைஸ் ஆகும். அது வேற வேற ஷேப்ல இருக்கிறதுக்காக ஒண்ணுல கம்மியா ஒண்ணுல அதிகமாலாம் ரைஸ் ஆகாது இல்லையா? சரி, though they hold different amounts of water, this is so because water at the bottom has the same pressure below each section in the of the vessel. ஒரு செக்ஷனுக்கும் கீழ அந்த வெசலுக்கு கீழ இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாவே ஒரே அளவுக்கு தான் பிரஷர் இருக்கு. அதனால தான் அந்த வெசலுடைய ஷேப் வேற வேறவா இருந்தாலும் அதுல வால்யூம் ஆஃப் த வாட்டர் வேற வேறவா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், கண்டெய்னருடைய ஷேப் வேற வேறனா வால்யூமும் வேற வேற தான் இல்லையா? ஒரு இடத்துல 2 லிட்டர் இருக்கும், ஒரு இடத்துல 500 ml தான் இருக்கும், ஒரு இடத்துல 100 ml தான் இருக்கும். ஸோ வால்யூம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ஹைட்டு எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது எதுலன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த டயக்ராமை பார்த்தா புரிஞ்சிச்சா? இதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ். ஓகே, வாட்டர் எப்பயுமே ஒரே லெவல்ல தான் மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கும். இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ்னு சொல்றாங்க. illustration of hydrostatic paradox. The three vessels A, B, C contain different amount of liquid. நல்லா புரிஞ்சுக்கணும், amount of liquid. இதுல வால்யூம் ஆஃப் த லிக்விட் ரொம்ப அதிகம், இதுல கொஞ்சம் கம்மி, இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஃபைன். பட் ஆல் அப் த சேம் ஹைட். ஆனா எல்லாத்துலயுமே ஹைட் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ டெப்த்தை பொறுத்து ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ரெஷர் ஆன் எ ஸ்விம்மர் 10 மீட்டர் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் எ லேக். ஓகே, ஒரு ஏரியில 10 மீட்டர் ஆழத்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஸ்விம்மர் இருக்காருன்னா அவர் மேல எவ்வளவு அழுத்தம் செலுத்தப்படும் நீரால அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ப்ராப்ளம்லாம் பார்க்கல, சும்மா இது ஒன்று சொல்றேன். பி டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ கண்டுபிடிச்சாங்கன்னா 2 ATM கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மாதிரி 2 மடங்கு இருக்கு. திஸ் இஸ் a 100% இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஃப்ரம் சர்ஃபேஸ் லெவல். சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து இது 100% கண்டிப்பா என்ன இருக்கு, அதிகமா இருக்கு இல்லையா? 2%னா 100%, ஐ மீன் 2 ATM அப்படின்னா 1 ATM இருந்தது 2 ATM 2 மடங்கு ஆயிருக்கு, 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் a depth of 1 kilometer, sorry, extremely sorry, at a depth of 1 kilometer the increase in pressure is 100 ATM. ஓகே, 10 மீட்டருக்கு இவ்வளவு தூரம் அதிகமா இருக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு நம்ம போகும்போது அங்க எவ்வளவு தூரம் அதிகமா இருக்குன்னா 100 ATM 100 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சப்மரைன்ஸ் ஆர் டிசைன்டு டு
withstand such enormous pressure. அந்த பிரஷரை தாங்குற அளவுக்கு சப்மரைன்ஸ் இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பல், அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான் செய்திருக்காங்க. இல்லைன்னா அது அழுத்தப்பட்டு உள்ள இருக்கிறவங்கலாம் சேர்த்து போக வேண்டியதுதான். ஓகே, ஸோ டெப்த்தை பொறுத்து ப்ரெஷர் இருக்குன்றது தெளிவா புரியுது. அர்த்தத்துல இருந்து எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் காஜ் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இது போயிட்டே இருக்கு. இங்கதான் ஹைட்ராலிக் மிஷின் இருக்கு. சரி, பேஜ் நம்பர் 6 வரைக்கும் முடிக்கலாமா? we will try. யாராவது லைவ்ல இருந்து சொல்றீங்களா எது வரைக்கும் முடிக்கலாம், எது வரைக்கும் நடத்தலாம்னு சொல்லி? ஓகே, atmospheric pressure and gauge pressure. The pressure of the atmosphere at any point is equal to the weight of the column of air. ஸோ என்ன சொல்றாங்க, எந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ப்ரெஷர் எவ்வளோன்னு எடுத்துக்கணும், ப்ரெஷர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் எ காலம் ஆஃப் ஏர் ஆர் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தட் பாயிண்ட் டு த டாப் ஆஃப் த அட்மாஸ்பியர். எந்த ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துக்க போறேனோ அந்த பாயிண்ட்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும், அதாவது டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அட் சி லெவல் இட் இஸ் 1.013 into 10⁵ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 atm. இட்டாலியன் சயின்டிஸ்ட் எவாஞ்சலிஸ்டா டாரிசிலி, ஆக்சுவலா டார் அப்படின்ற யூனிட் இதனால தான் வந்துச்சு இல்லையா? சரி, அவரை ஹானர் பண்றதுக்காக. சரி, எவாஞ்சலிஸ்டா டாரிசிலி 1608 to 1647 devised for 1608 இருந்து 1647 கிட்டத்தட்ட 40 சொல்ல மாட்டோம், 7, ஓகே, 39 வயசுல இருந்திருக்காரு. அதுக்குள்ளார கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். அவர் எவ்வளவு நாள் இருந்தாருன்றது முக்கியம் இல்ல, என்னெல்லாம் செஞ்சாருன்றது முக்கியம். நிறைய பெரிய ஆளுங்களாம் 30-40 வயசுக்குள்ளார இறந்துடுறாங்களோ. ஓகே, நம்ம பெரிய ஆள் ஆகாம இருக்கிறதே நல்லதுதான், அப்பதான் ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, Evangelista Torricelli devised for the first time a method for measuring atmospheric pressure. Okay, atmospheric pressure, வளிமண்டல அழுத்தத்தை மெஷர் பண்ணதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறாரு 1608ல, 1608ல, ஐ மீன் 1647 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அப்போ அதுக்கு நடுவில் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. A long glass tube closed at one end and filled with mercury is inverted into a trough of mercury. ஓகே, ஒரு லாங் கிளாஸ் டியூப் இருக்கு, அதுல ஒன் எண்ட் என்ன பண்ணியாச்சுன்னா ஃபில்டு வித் மெர்க்குரி, ஒரு எண்டு ஃபுல்லா மெர்க்குரியை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இஸ் இன்வெர்டட் இன்டு எ ட்ரஃப் ஆஃப் மெர்க்குரி. ஓகே, இன்னொரு இதுல மெர்க்குரி இருக்கு, அதுக்குள்ளார அதை தலைக்கீழ அழுத்தி வச்சிருக்காங்க. ஃபிகர் 9.5bன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஓப்பன் டியூப் மேனோமீட்டர், இதுதான் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு. கோல்டு பயங்கரமா இருக்கு. This device is known as mercury barometer. Okay, இந்த டிவைஸ் என்ன சொல்றாங்கன்னா மெர்க்குரியை வச்சு மெஷர் பண்ணதுனால மெர்க்குரி பேரோமீட்டர்னு சொல்றாங்க. The space above the mercury column in the tube contains only mercury vapor whose pressure P is so small. ஸோ மெர்க்குரி லிக்யூடுக்கு மேலே இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே மெர்க்குரியால உருவான ப்ரெஷராக தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா மெர்க்குரி சீக்கிரமாக வேப்பர் ஆக போகிறது இல்லை, லிக்யூடாக தான் இருக்கும். ஸோ ஸ்மால் தட் இட் மே பி நெக்லெக்டட், அந்த ப்ரெஷரை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. Thus, the pressure at point A is equal to 0. The pressure inside the column at point B must be same as the pressure at point C. So, pressure A பாயிண்ட்ல 0வா இருந்துச்சுன்னா B பாயிண்ட்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதே தான் C பாயிண்ட்ல இருக்கணும், which is atmospheric pressure அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் எங்க இருக்குறது உங்களுக்கு இங்க இருந்து தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏன்ற பாயிண்ட்ல இதோ இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லா என்ன இருக்கு, மெர்க்குரியோடைய ப்ரெஷர் இருக்கு, Hg அப்படின்னு வச்சுக்கோங்க, PHG, ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி. ஓகே, இது நெக்லெக்டட், இங்க ப்ரெஷரே இருக்காது. அப்படின்னா இப்போ ஏன்ற பாயிண்ட்ல ஒன்று இருக்கு, பின்ற பாயிண்ட் அதுக்கு ஹரிசானலா எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல ஏன்ற பாயிண்ட்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ
அதே அளவுக்கு தான் பின்ற பாயிண்ட்லயும் ப்ரெஷர் இருக்கும். இது கரெக்டா? ஓகே. சின்ற பாயிண்ட் எங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அது வேற டயகிராம்ல குடுத்திருப்பாங்களா? இங்க பி இருக்கு, ஏ இருக்கு. சி உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஓகே. இங்க தான் சி எடுத்திருக்காங்க. ஏவுல. ஓகே. அப்ப இது ஃபிகர் 9.5 ஏ தான் குடுத்திருக்காங்களா? ஓகே, ஓகே. Which is atmospheric pressure PA. PA is equal to, so atmospheric pressure PA எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா rho into GH க்கு ஈக்குவலா இருக்கும். இது எப்பயுமே atmospheric pressure நிறைய rho into GH நம்ம சொல்லலாம். Where rho is the density of the mercury and h is the height of the mercury column in the tube. அந்த காலம்ல மெர்க்குரியோட ஹைட் என்னவோ அதை ஹச்ன்னு சொல்றாங்க. ரோன்றது மெர்க்குரியோட டென்சிட்டின்னு சொல்றாங்க. ஓகே. இதுதான் அந்த டயகிராம். இங்க இருக்கிற பிரஷர் தான் P ஆஃப் மெர்க்குரின்னு சொன்னாங்க, which is equal to 0. ஸோ ஏன்ற பாயிண்ட்ல எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு பாக்குறாங்க, பின்ற பாயிண்ட்ல எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த காலம்குள்ளார எப்பயுமே பிரஷர் ஈக்குவலா தான் இருக்குமா? இல்ல, ஹைட்டை பொறுத்து பிரஷர் மாறும். ஓகே. சின்ற பாயிண்ட்ல அட்மாஸ்பரிக் பிரஷர் இருக்கு, பிஏ இருக்கு. In the experiment, it is found that the mercury column in the barometer has a height of about 76 centimeter. Okay, அவரு செய்யும் போது டாரிஸ் ஜெல்லி செய்யும் போது அந்த ஹைட், அந்த காலமுடைய ஹைட் எவ்வளவு எடுத்துக்கிட்டாருன்னா 76 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டாரு. அட் சி லெவல் ஈக்குவலன்ட் டு 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ சி லெவல்ல அங்க 1 atm ப்ரெஷர் இருக்கு. திஸ் கேன் ஆல்சோ பி அப்டைன்டு யூசிங் த வேல்யூ ஆஃப் ரோ. ஸோ டென்சிட்டியை வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. We can get it in equation 9.8. A common way of stating pressure is in terms of centimeter or millimeter of mercury. ஸோ காமனா நம்ம மெர்க்குரியோட ப்ரெஷரை எப்படி எழுதும்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி, அதுதான் 1 atm ஈக்குவல். இந்த மாதிரி mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா cm ஆஃப் மெர்க்குரி, மில்லிமீட்டர் ஆஃப் ப்ரெஷர், மெர்க்குரிக் ப்ரெஷர், ஆர் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக் ப்ரெஷர் சொல்லலாம். A pressure equivalent of 1 mm is called a torr. 1 mmல 1 millimeterல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா 1 டாருக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆஃப்டர் டாரிசெல்லி. ஸோ டாரிசெல்லி நேம் ஹானர் பண்ணதுக்காக டார்னு சொல்லியிருக்காங்க. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 133 பாஸ்கல். ஸோ 1 டார் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 133 பாஸ்கலுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. தி mm ஆஃப் மெர்க்குரி ஆர் டார் ஆர் யூஸ்ட் இன் த மெடிசன்ஸ் அண்ட் பிசியாலஜி. ஸோ பிசியாலஜிலையும் மெடிசின்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா mm ஆஃப் மெர்க்குரின்றதை தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, பிபி செக் பண்றது, இந்த மாதிரி நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே. இன் மெட்டியோராலஜி a common unit is the bar and millibar. ஸோ பார் மில்லிபார் இதுதான் மெட்டியோராலஜில யூஸ் பண்ணுவாங்க. அது என்னது, ஐயோ தமிழ்நாடு மெட்டியோராலஜி இருக்குல்ல, மழை வருமா வராதா, புயல் காத்து வருமா, இப்படிலாம் சொல்லுவாங்களே, வானிலை ஆய்வு மையம், கரெக்டா? மெட்டியோராலஜி. ஓகே. 1 bar is equal to 10 power 5 Pascal. Okay. An open tube manometer is a useful instrument for measuring pressure differences. ஸோ ப்ரெஷர்ல டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஓப்பன் டியூப் மேனோமீட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இது க்ளோஸ்டு டியூப் மேனோமீட்டர். ஓப்பன் டியூப் மேனோமீட்டரா இருந்தால் அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ யூ டியூப் கண்டெய்னிங் ஏ சூட்டபிள் லிக்யூட், தட் இஸ் ஏ லோ டென்சிட்டி லிக்யூட் such as oil for measuring small pressure differences and a high density liquid such as mercury for large pressure differences. ஓகே, அதுக்குள்ளார ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, ஒரு யூ ஷேப்டு டியூப் இருக்கு, அதுக்குள்ளார ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அது சப்போஸ் ரொம்ப கம்மியான ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதை மெஷர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஆயில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதிகமான ப்ரெஷர் இருக்குன்னா அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்னா சச் அஸ் மெர்க்குரி ஃபார் லார்ஜ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ப்ரெஷர்ல டிஃபரன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதை மெஷர் பண்ணதுக்கு நான் மெர்க்குரி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. One end of the tube is open to the atmosphere and the other end is connected to the system whose pressure we want to measure. ஸோ ஒரு எண்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கூட கனெக்டா இருக்கும், இன்னொரு எண்டு எந்த ஒரு சிஸ்டமுடைய ப்ரெஷரை நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த சிஸ்டம் கூட கனெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் 9.5b. அப்போ இந்த டயக்ராம் இப்போதான் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி 9.a தான் சொல்லியிருந்தாங்க, 9.5a சொல்லியிருந்தாங்க. The pressure P at A, the pressure P at A, ஓகே, ஏன்ற பாயிண்ட்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி. ஓகே, இங்க தான் ரெண்டு ப்ரெஷரும் எப்படி இருக்கும், பிஏ பிபி ரெண்டுத்துலயுமே ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ஓகே.
வாட் வி நார்மலி மெஷர் இஸ் த காஜ் ப்ரெஷர். ஸோ இங்க நம்ம மெஷர் பண்ற ப்ரெஷர் என்னன்னு சொல்லணும், காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லணும். விச் இஸ் பி மைனஸ் பிஏ. ஸோ இது என்னன்னா இங்க இருக்கிற ப்ரெஷர் அப்புறம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். அதனால பி மைனஸ் பிஏ அப்படின்னு சொல்றாங்க. கிவன் பை ஈக்குவேஷன் 9.8 அண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேனோமீட்டர் ஆஃப் ஹைட். ஸோ மேனோமீட்டருடைய ஹைட் என்னவோ அதை பொறுத்து இது இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா மேனோமீட்டருடைய ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும், மேனோமீட்டருடைய ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும். இந்த பி மைனஸ் பிஏ உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ரோ ஜி ஹெச்க்கு ஈக்குவல் இல்லையா. நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டோம் பாருங்க. சரி இருங்க, நான் இந்த ஃபார்முலாவே காமிக்கிறேன் உங்களுக்கு. P2 மைனஸ் P1 அப்படின்னு எழுதினாலும் P மைனஸ் PAன்னு சொன்னாலும் ஒன்று தான். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரோ ஜி ஹெச்க்கு ஈக்குவல். டென்சிட்டி, கிராவிட்டி, தென் ஹைட். ஓகேவா, ஃபைன். இது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல. அடுத்தது டயக்ராம் தான். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு தியரி தான் இருக்கு. Pressure is same at the same level on both sides of the tube containing a fluid. ஒரு யூடியூப்ல ஃப்ளூயிட் கண்டெய்ன் ஆயிருக்குன்னா அதுல ரெண்டு பக்கமும் ஒரே பாயிண்ட் ஹரிசாண்டல் பாயிண்டா எடுத்துக்கிட்டா அதுல ப்ரெஷர் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். ஃபார் லிக்யூட்ஸ் the density varies very little over wide range in pressure and temperature and we can treat it safely as a constant for our present purposes. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா லிக்யூட்ல ப்ரெஷர் ரொம்ப கம்மியான உள்ள டிஃபரன்ஸ்ல இருக்கும், கான்ஸ்டன்ட்னு நம்ம நினைச்சுக்கலாம். Gases on the other hand exhibits large variation of densities with changes in pressure. ஸோ ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ சேஞ்ச் ஆகுறதுனால கேசஸ் உடைய டென்சிட்டியில ரொம்ப அதிகமான சேஞ்சஸ் இருக்கும். பட் லிக்யூட்ல அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. அன்லைக் கேசஸ் லிக்யூட்ஸ் ஆர் தேர்ஃபோர் லார்ஜ்லி ட்ரீட்டட் ஆஸ் அ இன்கம்ப்ரெசிபிள். இதனால தான் லிக்யூட்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேசஸ் மாதிரி இல்லாம கேசஸை நம்ம எவ்வளவு வேணா கம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனா அந்த மாதிரி இல்லாம லிக்யூட இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். we can't able to compress, we can't able to change its density. ஏன்னா டென்சிட்டி கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.3 ஒன்று கொடுத்துருக்காங்க. the density of the atmosphere at sea level is 1.29 kilogram per meter cube. Assume that it does not change with the altitude. Then how high would be the atmosphere extend? atmosphere எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஸோ இதை நீங்கள் பாருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.4 கொடுத்துருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளனேஷன்ஸை பாருங்க. சரியா, ஃபைன். அடுத்தது ஹைட்ராலிக் மிஷின் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஹைட்ராலிக் மிஷின் அப்படின்ற டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். தேங்க்யூ ஆல்.